வணக்கம். இந்த வீடியோவில் 29/4/2026 சற்று முன் 5 மாத அரியர் டிஏ அகவலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு 5 மாத அரியர் டிஏ தொகை வழங்குவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக 2% அகவலைப்படி டிஏ உயர்வுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு மூலம் மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நேரடி பலன்களை பெற இருக்கிறார்கள். இந்த அகவலைப்படி உயர்வு காரணமாக தற்போது 7வது ஊதியக் குழுவின் கீழ் வழங்கப்பட்டு வரும் 58% அகவலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விகிதம் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று மாநில அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த உயர்வு மூலம் 7.02 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 5.44 லட்சம் ஓய்வூதியர்கள் என மொத்தம் 12.46 லட்சம் குடும்பங்கள் நேரடியாக பயன்பெற உள்ளார்கள். பஞ்சாயத்து சமிதிகள் மற்றும் மாவட்ட பரிசுத்துகளின் ஊழியர்களும் இந்த உயர்வு மூலம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவால் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 1156 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பணவீக்கத்தால் பாதிக்கப்படும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை செலவை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. அகவலைப்படி உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் விகிதமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உயர்த்தப்பட்ட 2% அகவலைப்படி 2026 ஆண்டு மே மாத சம்பளத்தில் சேர்க்கப்பட்டு ஜூன் மாதத்தில் வழங்கப்படும். மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரையிலான காலத்துக்கான நிலுவைத் தொகை அரியர் ஊழியர்களின் பொது சேம நிதி GPF கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு வரும் உயர்த்தப்பட்ட அகவலை நிவாரணம் ஜனவரி 1 முதல் பணமாகவே வழங்கப்படும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தின் தாக்கத்திலிருந்து அரசு ஊழியர்களுடைய வாங்கும் சக்தியினை பாதுகாக்கும் ஒரு முக்கிய நிதி சலுகையாகும். அடிப்படை ஊதியத்தின் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சதவீதமாக இது வழங்கப்படுவதால் ஊழியர்களின் சம்பள அளவுக்கு ஏற்ப அதனுடைய மதிப்பு மாறுபடும். சந்தையில் உணவுப் பொருட்கள், எரிபொருள் வாடகை உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த அகவலைப்படி ஒவ்வொரு காலாண்டிலும் அல்லது 6 மாதத்திற்கு ஒருமுறை திருத்தப்படுகிறது. இதன் மூலம் ஊழியர்களின் உண்மையான வருமான மதிப்பு நிலைத்திருக்க உதவுகிறது. மேலும் விதிமுறைகளின்படி அகவலைப்படி முழுமையாக வரிக்கு உட்பட்டதாகவும் கருதப்படுகிறது. முன்னதாக ராஜஸ்தான் அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025 அக்டோபரில் 3% அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு அது 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசு ஊழியர்களின் நிதி நிலைமை சற்றே மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வழங்கப்படும் இந்த உயர்வுகள் பணவீக்க அழுத்தத்தை குறைத்து அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை நிலைநிறுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த 2% அகவலைப்படி உயர்வு மாநில அரசு ஊழியர்களுக்கு நேரடி நன்மையையும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் நிதி பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு முக்கிய முடிவாக அமைந்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.